எப்பவுமே சமாதானம் இல்லாம பயத்தோட வாழுகிறவர்கள் நான் சொல்றேன், நீங்க விசுவாசியா இருந்தீங்கன்னா நீங்க வாக்குத்தத்தத்தை வச்சு அதை ஃபைட் பண்ணணும். இல்ல தேவன் சொல்லிட்டாரு என்னோட இருக்கிறேன்ட்டாரு, நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டாரு. தேவன் என்னோட இருக்கிறார், வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்ல தேவன் என்னோட இருக்கிறார், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்த தேவன் என்னோட இருக்கிறார், யோசேப்போட இருந்த தேவன் என்னோட இருக்கிறார், ஆபிரகாமோட இருந்த தேவன் என்னோட இருக்கிறார், தானியலோட இருந்த தேவன். அப்படி நினைக்கலையே, அப்படி நினைச்சா பயம் போயிடுமே அப்படின்னு அவர் எப்படிப்பட்டவன்றதுல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன். வேணா ஒரு பாட்டை போடுங்க, அந்த பாட்டு அவரை பற்றி சொல்லுவோம் இல்லையா. அந்த பாட்டை முடிச்ச அப்புறம் ஒரு வசனத்தை எடுங்க, அவர் எப்படிப்பட்டவன்றதை தியானிங்க. ஆண்டவரே நீர் சிருஷ்டி கர்த்தா உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவன்றதை போக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கே அறியாம அந்த பயம் போயிடும். திடீர்னு பார்த்தா பயம் எங்கப்பா போச்சு, காணாம போயிடுச்சு, தைரியம் வந்துருச்சு. ஏன்னா அவர் என்னோட இருக்கிறான்றத நான் தியானிக்க தியானிக்க, பேச பேச, பாட பாட, ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண பயம் ஓடிடும்.